ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே. உங்க வீட்ல சிக்கன், மட்டன் நெறைய சாப்பாடு. அப்படிதானே? இன்னைக்கும் சண்டே ஸ்பெஷல் ஸ்டோரி கேட்டுடலாமா? ஓகே. கேட்க ரெடியா? நம்ம எந்த அனிமல பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவோம்? ஆ கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. யானை. வீட்டுக்கு முன்னாடி இல்ல தெருவுல ஏதாவது யானை போச்சுன்னா நம்ம ஆன்னு பார்ப்போம். அப்படிதானே? நம்மளுக்கு யானைய பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கதையில பார்க்க போற யானை எப்பயுமே ரொம்ப கவலையா இருக்கும். ஏன் அந்த யானை கவலைப்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த கதையில பார்க்கலாமா? ஒரு அழகான காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சாம். அந்த யானை எப்பயுமே மித்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதோட கம்பேர் பண்ணிட்டு நான் அப்படி இல்லையே, நான் இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குமாம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அழகான ஒரு சிட்டுக்குருவி பறந்து போயிட்டு இருந்துச்சாம். அதை பார்த்த உடனே இந்த யானை என்ன நினைச்சுச்சுன்னா, நம்மளா இப்படி இல்லையே, அதுல அவ்வளோ அழகா பறக்குதே, ஆனா நம்ம தான் இவ்வளோ வெயிட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்துச்சாம். அன்னைக்கு ஒரு நாள் மேல ஒரு சிட்டுக்குருவி பறந்து போயிட்டு இருந்துச்சாம். இந்த சிட்டுக்குருவியை பார்த்து இந்த யானை என்ன நினைச்சிச்சு தெரியுமா? அந்த பறவைலாம் இவ்வளோ ஜாலியா பறந்து போயிட்டே இருக்கு, ஆனா நம்ம தான் இவ்வளோ வெயிட்டா இருக்கோம், இவ்வளோ பெருசா இருக்கோம், நம்மளால எல்லாம் பறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு மரத்தடியில போய் உட்காந்துச்சான். திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான். மேல பார்த்தா ஒரு அழகான நைட்டிங்கேல் பறவை சூப்பரா இனிமையா பாட்டு பாடிட்டு இருந்துச்சான். அந்த யானை நினைச்சுச்சான், நம்ம குரலை கேட்டாலே இந்த காடுலாம் அதிருது, மிருகங்கள்லாம் பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லி ஒன்னும் கவலைப்பட்டுட்டு அழுதுகிட்டே இருந்துச்சான். இதே மாதிரி ரொம்ப நாள் போச்சான். அன்னைக்கு ஒரு நாள் அது நடந்து போயிட்டு இருக்க போது ஒரு அழகான பூ மேல கலர்ஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை தேன் குடிச்சிட்டு இருந்துச்சான். இந்த யானைக்கு சொல்லவா வேணும், எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படும் அப்படிதானே? இந்த யானை நினைச்சுச்சான், பட்டர்ஃப்ளை எல்லாம் ஸ்வீட்டான தேன் குடிக்குது, ஆனா நம்ம என்னைக்கோ போய் ஒரு கரும்பு சாப்பிடுறோம், இல்லாட்டி ஃபுல்லா இலையதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒன்னும் கவலைப்பட்டுட்டே போயிட்டு இருந்துச்சான். திடீர்னு ஏதோ ஒரு கிராஸ் பண்ணிச்சான். என்னன்னு பார்த்தா ஒரு அழகான ஒரு புள்ளிமான். அவ்வளோ அழகா நிறைய புள்ளி புள்ளியா இருந்துச்சான். உடனே இந்த யானை நினைச்சுச்சான், அது மட்டும் இவ்வளோ ஸ்பீடா சூப்பரா நடக்குது, ஏன்னா அதுக்கு அழகான ஒல்லியான கால்கள் இருக்கும், ஆனா நமக்கு இவ்வளோ பெரிய கால் இருக்கு, இந்த காட்டுல போனாலே காடுலாம் அதிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் கவலைப்பட்டுட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சான். அப்ப நிறைய எறும்புலாம் போயிட்டு இருந்துச்சான். எங்க தெரியுமா போச்சு அந்த எறும்புலாம்? அதோட வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சான். உடனே இந்த யானை நினைச்சுச்சான், நம்ம தான் இவ்வளோ பெருசா இருக்கோம், ஆனா இந்த மாதிரி குட்டியா இருந்துச்சுன்னா ஜாலியா மண்ணுக்கடியில போயிட்டு வரலாம், ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னும் கவலைப்பட்டுட்டு இருந்துச்சான். இதே மாதிரி கவலைப்பட்டுட்டே இருக்கனால இந்த யானை ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சான், சாப்பிடல, ரொம்ப பலவீனமா ஆயிடுச்சான். இந்த செய்தியை கேட்டு அங்க உள்ள மிருகங்கள் எல்லாமே இந்த யானையை பார்க்கறதுக்காக வந்தாங்களாம். இந்த யானைக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? கடவுள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய கால்கள் கொடுத்துருக்காங்க. ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, யானை இருந்தால் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொண்ணு சொல்றாங்க. பின்னையே நீங்க எங்களை குறிச்சு கம்பேர் பண்ணிட்டு இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு சொன்னாங்களாம். சொன்னோன்னே இந்த யானை நினைச்சுச்சா, ஆமா நம்மளுக்கும் இவ்வளோ பலன் கடவுள் கொடுத்துருக்காங்க, நம்ம போய் எல்லாருக்கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைச்சுச்சான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நான் கருப்பா இருக்கேன், அழகா இல்லை, படிப்பு வரல, வசதி இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏசப்பாக்கு நீங்க எப்படி இருந்தாலும் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவோட பார்வையில நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. இந்த யானை மாதிரி நீங்களும் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த கதைக்குரிய வசனமும் பாட்டும் கத்துக்கலாமா? அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்களா இருக்கிறீர்கள். மத்தேயு 10:31. இதுக்குரிய ஆக்ஷன் பார்த்துடலாமா? அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 10:31. நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கேட்கலாமா? ஒரு வண்ணத்து பூச்சி அது பறந்து செல்லுது, எசுவின் வர்ண ஜாலத்தை எடுத்து சொல்லுது. ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து செல்லுது, எசுவின் வர்ண ஜாலத்தை எடுத்து சொல்லுது. ஆஹா எத்தனை அழகு, ஆஹா எத்தனை அழகு, எசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டது. ஏ சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, உன்னையும் எத்தனை அழகை படைத்திருக்கிறார். சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, உன்னையும் எத்தனை அழகை படைத்திருக்கிறார். நீயும் விசேஷமானவள், நீயும் விசேஷமானவன், இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டவள், இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டவன். இப்ப இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் பார்க்கலாமா?
ஒரு வண்ணத்து பூச்சி அது பறந்து செல்லுது, இயேசுவின் வர்ணஜாலத்தை எடுத்து சொல்லுது. ஒரு வண்ணத்து பூச்சி அது பறந்து செல்லுது, இயேசுவின் வர்ணஜாலத்தை எடுத்து சொல்லுது. ஆஹா எத்தனை அழகு, ஆஹா எத்தனை அழகு, இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டது, இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டது. சின்ன தம்பியே, செல்ல தங்கையே, உன்னையும் எத்தனை அழகாய் படைத்திருக்கிறார். சின்ன தம்பியே, செல்ல தங்கையே, உன்னையும் எத்தனை அழகாய் படைத்திருக்கிறார். நீயும் விசேஷமானவன், நீயும் விசேஷமானவள், இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டவள், இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டவன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு கதை வசனம் எல்லாமே புரிஞ்சா? நீங்கள் பார்க்குறது அக்கா இல்லை அண்ணன் இருந்தீங்கன்னா இந்த கதையை கேட்டு கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா? ஓகே, அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.